பண்ணியிருப்போம் இப்போ. ஸோ நம்ம இந்த சீரீஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2024 நடந்த கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 26, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு PM Shri Schools, PM Schools for Rising India. Statement 1, it is a central sector scheme implemented by Government of India. Statement 2, it aims to create holistic and well-rounded individuals equipped with key 21st century skills. Statement 3, it aligns with the vision of National Education Policy 2020. First statement வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம், சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் கிடையாது. ஸோ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 100% ஃபண்டிங் பண்ணுவாங்க. சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னா சென்டர் அப்புறம் ஸ்டேட் ரெண்டு பேருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ PM Shri அப்படின்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B, 2 and 3 only. Question number 27. Consider the following statements with respect to Lakshya program. Statement 1. The main objective of this program is to reduce maternal and newborn morbidity and mortality by improving quality of care in maternity operation theatre. Statement 2. It aims to provide respectful maternity care to all pregnant women attending public health facilities. Option C, both 1 and 2. So answer அதுதான். Lakshya program என்னன்னு பார்த்தீங்கன்னா லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ லேபர் ரூம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ். கொஸ்டின் நம்பர் 28, ஈரான் பார்டர்ஸ் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ்? ஈராக், ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா, டர்க்கி. சவுதி அரேபியா வந்து ஈரான் கூட பார்டர் இருக்காது. ஸோ இது எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து வந்துடும். இதோட மேப் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அஜர்பைஜான், அர்மேனியா, துர்க்கி அண்ட் ஈராக். பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கும் இதுக்கும் வந்து கனெக்ஷனே கிடையாது. இந்த மேப்லாம் நீங்கள் அடிக்கடி ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காது. கொஸ்டின் நம்பர் 29, CBOT, a recently developed AI tool, is primarily designed to assist which of the following areas? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கோரல் ரீஃப் மானிட்டரிங். கோரல் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு AI டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா CBOT. கொஸ்டின் நம்பர் 30, consider the following statement. Statement 1, river dolphins are social mammals that live as communities. Statement 2, river dolphins have poor eyesight and rely on echolocation to navigate and hunt. Statement 3, unlike Indus river dolphins, the distribution range of Gangetic river dolphin is confined to rivers within India. Which of the statements given above is or correct? So கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டு. ரிவர் டால்ஃபின்ஸ் வந்து சோஷியல் மேமல்ஸ் தான். ஸோ லிவிங் இன் கம்யூனிட்டிஸ் அது கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிவர் டால்ஃபின்ஸ் ஹேவ் புவர் ஐசைட் அண்ட் ஈகோலொகேஷன். ஸோ டால்ஃபின்ஸ் வந்து ஈகோலொகேஷன் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஈகோலொகேஷன் டெக்னாலஜி வந்து பேட்ஸும் யூஸ் பண்ணுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 ராங்ன்றதுனால ஆப்ஷன் B, 1 and 2 ஒன்லி அதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31, தி ஷரம் எல் ஷேக் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் சம்டைம்ஸ் சீன் இன் நியூஸ் primarily focuses on. ஸோ இந்த பிளேஸ் எதுக்காக நியூஸ்ல இருந்தது பார்த்தீங்கன்னா UNFCCC, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அதோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 27 வந்து இங்கே தான் நடந்துச்சு. எந்த இயர் பார்த்தீங்கன்னா 2022 நடந்துச்சு. ஸோ இந்த சமயத்தில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா கிளைமேட் ஃபினான்ஸ் அண்ட் அடாப்டேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. அதனால ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 32, which of the following best describes the issue with Golan Heights sometimes mentioned in the news? ஸோ இந்த Golan Heights அப்படின்றது ஒரு ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அண்ட் சிரியாவுக்கு நடுவில் இருக்கு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B, it is a contested area between Israel and Syria, with Israel having occupied it since the 1967 war. Question number 33, consider the following statements with respect to high-speed expandable aerial target EAT Abhyas. First statement, it will be used as a target for evaluation of various missile systems. Statement 2, it is developed as a joint venture project of USA and India. Statement 3, it is designed for autonomous flying with the help of an autopilot. Which of the above statement is or correct? கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. இட்ஸ் a joint venture project of USA இந்தியா இருக்குல்ல, இது தப்பு. இது வந்து indigenous projects developed by DRDO. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C, 1 and 3 only. Question number 34, the scheme Pradhan Mantri Jan Jatiya Unnat Gram Abhiyan is related to. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்ஜாத்திய அப்படின்றதுக்கான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப்
ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்லாம் படிக்கும் போது அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எது ரிலேட்டடா இருக்குன்றத ஈஸியாக கெஸ் பண்ணும். கொஸ்டின் நம்பர் 35, கன்சிடர் தி ஃபாலோயிங் பொல்யூட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா, ஆர்சனிக், நிக்கல். How many of the above are covered under National Air Quality Index of Central Pollution Control Board? ஸோ இதில் எதெல்லாம் வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்லி 4. எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்கு, கார்பன் மோனாக்சைடு இருக்கு, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கு, அமோனியா இருக்கு. ஆர்சனிக் அண்ட் நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் கிடையாது, பட் ஏக்யூஐல இல்லை. ஏக்யூஐல மொத்தம் 8 பொல்யூட்டன்ஸ். திஸ் இஸ் இன்னொரு இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இதில் மொத்தம் 12 பொல்யூட்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 12 பொல்யூட்டன்ஸ்ல தான் ஆர்சனிக் வருது. இதில் இருக்க மொத்த பொல்யூட்டன் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 36, the mission involves a dual frequency synthetic aperture radar mounted on a satellite designed to observe and measure changes in the Earth's surface with unprecedented detail. The mission in question refers to. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிசார் அப்படின்றதா. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா அண்ட் இஸ்ரோ சிந்தட்டிக் அபேச்சர் ரேடார். இதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஜாயிண்ட் மிஷன் தான் இந்த நிசார். கொஸ்டின் நம்பர் 37, which of the following countries are members of both BRICS and Shanghai Cooperation Organization, that is SCO? ஸோ இதில் வந்து 5 கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஈரான், இந்தியா, சைனா, ரஷ்யா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2, 3, 4 ஒன்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மெம்பர்ஸோட கண்ட்ரிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், ஸோ எஸ்சியோட மெம்பர் டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் ரெஃபர் பண்ணி இதில் மொத்தம் 10 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 கண்ட்ரிஸ். பிரிக்ஸுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்லேயே இருக்கு. பின்றது வந்து பிரேசில், ஆர்ன்றது ரஷ்யா, ஐன்றது இந்தியா, சின்றது சைனா, எஸ்ன்றது சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டாங்களே 5 கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஜாயின் பண்ண மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. ஸோ அதே மாதிரி எஸ்சிஓல ரீசெண்டாக ஜாயின் பண்ண மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் அண்ட் பெலாரஸ். ஈரான் வந்து 2023 ஜாயின் பண்ணியிருப்பாங்க, பெலாரஸ் வந்து 2024 ஜாயின் பண்ணி. கொஸ்டின் நம்பர் 38, கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரெயின்ஸ் இன்டு வேர் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா தனுபே, செகண்ட் ரிவர் நைல், தேர்ட் மிகா அண்ட் ஃபோர்த் வந்து ஓல்கா. ஸோ தனுபே அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கு. நைல்ன்றது தெரியும், எஜிப்டில் இருக்கு. மிகாங்கிறது பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கு. அண்ட் ஓல்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கு. ஸோ இதை வச்சு எங்கெங்க மேப் ஆகி பார்க்கலாம். இதில் ராங் பேர் எது பார்த்தீங்கன்னா நைல் ரிவர் ரெட் சீன் கொடுத்துருப்பாங்க. இது தப்பான பேர். நைல் ரிவர் வந்து எங்கே ட்ரெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேரியன் ரீஜனில், மெடிடேரியன் சீல ட்ரெயின் ஆகுது. ஸோ மற்ற எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தனுபேன்றது பிளாக் சி, மெகாங்கிறது சவுத் சைனா சி, ஓல்கான்றது காஸ்பியன் சி. ஸோ தனுபே ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பிளாக் சீல ட்ரெயின் ஆகுது. அதே மாதிரி இங்கே இருக்க மெக்காங் ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா சைனா அண்ட் மியான்மர் வழியாக சவுத் ஏஷியன் விட்டுட்டு இங்கே வந்து சவுத் சைனா சீல ட்ரெயின் ஆகுது. அண்ட் நைல் ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க மெடிடேரியன் சீல ட்ரெயின் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் சீல எந்த ஒரு மேஜர் ரிவரும் ட்ரெயின் ஆகல. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேஜர் ரிவர்ஸ் அதோட பிளேசஸ் அதுக்கப்புறம் அது ட்ரெயின் ஆகிற இடத்த வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 39, which of the following is not a part of African Great Lakes? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லேக் பெகுபைன். இது மட்டும் வந்து ஆப்ரிக்கன் கிரேட் லேக்ஸ்குள்ளே வராது. ஸோ இந்த கிரேட் லேக்ஸ்ன்றது எதை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ரிக்கன் கான்டினென்ட்டை வந்து ரெண்டாக பிரிக்கக்கூடிய வேலி இருக்கக்கூடிய இடத்துல உருவாயிருக்கக்கூடிய லேக்ஸ் தான் வந்து இவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அதோட மேப்பு. ஸோ ஆப்ரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன்ஸில் வரக்கூடிய லேக்ஸ் தான் வந்து கிரேட் லேக்ஸ்னு பேர். ஸோ இதில் இம்பார்ட்டண்டாக 3 லேக் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேக் விக்டோரியா, அதுக்கப்புறம் ரெண்டாவது லேக் டான்கானிகா, லேக் மலாவி. கொஸ்டின் நம்பர் 40, consider the following statements. Statement 1, Kakuma is a major refugee camp located in the northwestern region of Kenya. Statement 2, some refugees from the conflict in South Sudan reside in the Kakuma camp. And statement 3, some refugees from civil war in Ethiopia live in the Kutapalang refugee camp in Kenya. So இதில் தப்பான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 3. இந்த குட்டப்பலாங் ரெஃப்யூஜி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து கென்யாவில் கிடையாது, இது பங்களாதேஷில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னாலே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி.
மேப் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இம்பார்ட்டண்ட்டாக 3 ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெடிபிடி ரெஃப்யூஜி கேம்ப் இன் உகாண்டா, ரெண்டாவது கக்குமா ரெஃப்யூஜி கேம்ப் இன் கென்யா, அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா நயார்குசு ரெஃப்யூஜி கேம்ப் டான்சானியா. வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரெஃப்யூஜி கேம்ப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் தான் இருக்குது. ஸோ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய காஸ் பசார் அப்படின்றது தான் வந்து அந்த பிளேஸ். அண்ட் இதுக்குள்ளே இருக்க ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் தான் என்ன பார்த்தீங்கன்னா குத்துப்பலாம். கொஸ்டின் நம்பர் 41. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Statement 1. While governor is empowered to alter the boundaries of scheduled areas under Schedule 5, the similar power lies with President in terms of tribal areas under Schedule 6. Statement 2. President is empowered to direct that any particular act of parliament does not apply to a scheduled area under Schedule 5 and a tribal area under Schedule 6. ஸோ இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இதில் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு தான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா neither 1 nor 2. ஸோ இந்த பாலிட்டி கொஸ்டின்ல இருந்து ஷெட்யூல் 5 அண்ட் ஷெட்யூல் 6க்கான டிஃபரன்ஸ் வந்து கிளியராக பார்த்துக்கலாம். ஷெட்யூல் 5 அண்ட் ஷெட்யூல் 6க்கான கிளியர் டிஃபரன்சஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஷெட்யூல் 5 எதுக்காக இருக்கு அப்படின்னா ஷெட்யூல் ஏரியாஸ்க்காக இருக்கு. ஷெட்யூல் 6 வந்து எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியாஸ்க்காக இருக்கு. அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் நோ மணி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மட்டும் வரல. ஸோ ஏன்றது அசாம், டின்றது திரிபுரா, அண்ட் எம் வந்து மேகாலயா, எம் வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம். ஸோ இதில் மணிப்பூர் வராது. 5th ஷெட்யூல் கீழே மொத்தம் 10 ஸ்டேட்ஸ் இருக்கு. அதையும் நம்ம 10 ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த டீட்டெயில்ஸும் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஷெட்யூல் ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் தான் அதோட ஏரியாவை டிக்ரீஸோ இல்லை இன்க்ரீஸோ பண்ண முடியும். ஸோ ஷெட்யூல் 6ல இருக்க ஏரியாஸ் வந்து கவர்னரே வந்து ரீஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ ஷெட்யூல் 5ல governor is empowered to direct that any particular law of parliament or state legislature does not apply to the scheduled area or apply with specified modifications. So governor empower பண்ணிருக்காங்க. இதுல கம்பேரிசன் டேபிள வந்து மறக்காம படிச்சுட்டு போயிடு. Question number 42. In which of the following conditions a member is not disqualified under anti-defection law? So இந்த anti-defection law வந்து எதுல கொடுத்துருக்காங்கன்னா ஷெட்யூல் 10ல கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் டிஃபெக்ட் பண்றாங்களோ, எந்த எம்எல்ஏ வந்து கட்சி ஆகுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா if a member voluntarily given up his membership of such political party, இது கரெக்ட். ஆப்ஷன் பி, if a member votes or abstains from voting in such house contrary to the direction of his political party, இதுவும் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு கண்டிஷன். if an independent candidate joins a political party after the election, இதுவும் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு கண்டிஷன் தான். if a member not accepted the merger of his original party with another political party after to function as a separate group, இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் கண்டிஷன்ல மென்ஷன் பண்ணல. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 43. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1. Primary deficit refers to the difference between the current year's revenue deficit and the interest payment on previous borrowings. Statement 2. Effective revenue deficit is the difference between revenue deficit and granting aid to states for creation of capital assets. Which of these statements given above is are correct? We can answer by option B, 2 only. Question number 44. Consider the following statement with respect to National Payments Corporation of India, NPCI. Statement 1. NPCI owns and operates the Unified Payments Interface Platform. In the statement correct. Statement 2. NPCI is the regulator and supervisor of payment and settlement system. In the statement வந்து தப்பு. ஸோ RBI தான் வந்து பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்றாங்க. ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 is correct but statement 2 is incorrect. Question number 45. Consider the following statement with respect to non-performing assets in India. First statement. Reserve Bank of India has NPA classification norms for both scheduled commercial banks and non-banking financial companies. The statement correct. National Asset Reconstruction Company Limited is given a primary role to acquire stressed assets from banks and financial institution. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Indian Debt Resolution Company Limited focuses on the resolution and recovery of the distressed assets acquired by NARCL. ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2 and 3. Question number 46. In the context of Indian polity, which of the following best defines the term liberty? ஸோ லிபர்ட்டிக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, த எபிலிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் டு எக்ஸ்பிரஸ் தேர் ஒப்பீனியன்ஸ், பர்சியூ தேர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மேக் சாய்ஸஸ் வித்தவுட் undue restraint while respecting the rights of others adhering to the rule of law. Question number 47. Consider the following statement with respect to Secretary General of Rajya Sabha. He or she is the custodian of all records, documents, papers of the House or any of its committees.
ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். he or she is chosen and appointed by chairman of Rajya Sabha. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போத் 1 and 2. கொஸ்டின் நம்பர் 48. Consider the following statements. Statement 1. Inland fisheries in India contribute more to the country's total fish production compared to marine fisheries. Statement 2. India is the largest fish producing country in the world. Statement 3. Andhra Pradesh is the largest fish producing state in India. India is the largest fish producing country in the world அப்படின்றது தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. ஸோ ஆந்திர பிரதேஷ் தான் வந்து லீடிங் ஃபிஷ் ப்ரொடியூசர் இன் இந்தியா. அதே மாதிரி இந்தியன் ஃபிஷரிஸில் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் கான்ட்ரிபியூட் மோர் அப்படின்றது தான் கரெக்ட். ஸோ யாரு லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. Question number 49. Consider the following statement. India has achieved full convertibility for both capital account and current account. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வந்து ஃபுல் கன்வெர்டபிலிட்டி வச்சுருக்கோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபுல் கன்வெர்டபிலிட்டி வைக்கல. இன் இந்தியா லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் சிஸ்டம் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் ஓப்பன் ஃபார் போத் கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 ஒன்லி. Question number 50. Consider the following sectors: export credit, micro, small and medium enterprises, social infrastructure, renewable energy, housing. How many of the above are classified under priority sector lending by RBI? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆல் 5. இது எல்லாமே வந்து ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் கீழே தான். ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படின்ற கான்செப்ட் மூலயமா ஆர்பிஐ எல்லா பேங்க்ஸையும் அட்லீஸ்ட் 40% ஆஃப் தி டோட்டல் லோன்ஸ் வந்து இந்த செக்டர்ஸ்க்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.